ராமேஸ்வரப்பட்டி கிராமத்தில் உள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோரின் பூர்வீக வீட்டிற்கு சம்மன் வழங்க போலீசார் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கும் சம்மன் வழங்குவதற்காக அவரது கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு காவல்துறையினர் தற்போது சென்றிருக்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், தொடர்பான விவரங்களை வழங்கல். வணக்கம் மாலதி. தமிழக வெற்றி கழக ஆட்சியை அதை தவிர்க்க முயற்சி செய்வதாக சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்ததாக, அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும், இதற்காக 35 கோடி வரை அந்த பேரம் பெற்றதாக கூறி கிருஷ்ணகிரி மாவட்டம் முத்தங்கரை தாவட்ட எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் சென்னை அருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அந்த திருநாவுக்கரசு, அந்த திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த நரேஷ் மற்றும் ஒரு 8 நபர்களை போலீசார் அந்த கைது செய்தனர். இந்த வழக்கில் அந்த காவல்துறை முதல் தகவல் அறிக்கையில் அந்த கைதான நபர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோரின் பெயர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு அவர்களிடம் அந்த விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக அந்த தகவல் வெளியாகினர். இந்த நிலையில் கடந்த 8 நாட்களாக 8 தனிப்படைகள் அமைத்து செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகிய இருவரை போலீசார் தேடி வரும் நிலையில் திருச்சி மற்றும் சென்னை தனிப்படை போலீசார் அந்த கரூரில் அசோக் குமார் பூர்வீக வீடு, அந்த தற்போது தங்கி உள்ள வீடு, அந்த நண்பர்கள் வீடு, உறவினர்கள் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று அசோக் குமார் அந்த நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கு 6ஆம் தேதிக்கு மாற்றி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் மண்மங்கலம் தாலுகாவில் உள்ள ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் அந்த பூர்வீக வீட்டில் அந்த பெற்றோர்களிடம் அந்த தற்போது போலீசார் சம்மன் வழங்கியுள்ளனர். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் திங்கட்கிழமை விசாரணைக்கு ஆஜராக சம்மன் வழங்கியுள்ளனர். விக்னேஷ், தற்போது சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக யாரிடம் இந்த சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? பெற்றோர்கள் அந்த இருவரிடமும் இந்த சம்மன் வழங்கப்பட்டது. அவர்களிடம் அந்த கையெழுத்து வாங்கப்பட்டுள்ளது. போலீசார் அசோக் குமார் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகிய இருவரும் வருகின்ற திங்கட்கிழமை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் அந்த குறிப்பிட்டுள்ளது. மோனிகா. விக்னேஷ், இந்த கைதான திருநாவுக்கரசு உள்ளிட்ட அந்த 8 பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த காவல்துறையினர் தற்போது சம்மன் கொடுத்திருக்காங்க. அந்த 8 பேர் கொடுத்த வாக்குமூலம் என்ன? கண்டிப்பா தாவேக ஆட்சியை அந்த தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த கைதான நபர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோர் பெயர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகினர். குறிப்பாக 8 தனிப்படைகள் அமைத்து கரூர், கோவை, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வரும் நிலையில் அந்த கரூரில் 4 நாட்களாக போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் வீட்டில் இப்போது சம்மன் வழங்கியுள்ள சம்பவம் அந்த பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விக்னேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.